அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறது வந்து யாரும் தடுக்க முடியாது. நம்ம இந்தியாவிலே அதிக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அப்புறம் பத்திரிகை சுதந்திரம், அதோட மிகப்பெரிய சுதந்திரம். இதுல வந்து அடக்குமுறை செய்வது என்பது அது கண்டிக்கத்தக்கது. சார், நீங்க இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சு பேசுறதா, பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேசுற தகவல் வெளியா இருந்துச்சு. அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு? இல்ல, அது வந்து ரூம் இல்ல, யாருமே இது இல்லாம சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டு இருக்காங்க. வேற குறிப்பா மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர் அவர்கள் வந்து 1974 ஒரு குழு போட்டு அதான அறிக்கையெல்லாம் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு வந்து உயர்நிலை குழுவா போட்டிருக்காங்க. இந்த குழு எந்த வகையில இதா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கலைஞர் வந்து 1974 இல்ல, 1969 ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு 71 அந்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில முடிஞ்சு போச்சு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, யோசிக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அது பிறகு இவ்வளவு சூழ்நிலைக்கிடையே இப்போ வந்து சுயாட்சிங்கிறது இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமா ஒவ்வொரு யோசனைகளுக்கெல்லாம் அறிவிச்சாங்க. சார், இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பழுதாகி நிற்கிது. அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க. அது இல்லை, பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்து லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம். நிச்சயமா நஷ்டத்திலாம் இயங்கும். ஆனால் அதற்கு மாநில அரசு என்னன்னா அதுக்கு தகுந்தாப்புல மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தும். அதாவது மாநில அரசு வந்து எதையுமே மேம்படுத்த முடியாமல், இன்றைக்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர் வந்து இந்த சமீபத்துல வந்து 2 நாள் முன்னாடி வந்து அமைச்சர் பொன்முடியோட பேச்சுக்கு வந்து ஒரு கல்லூரியில பேசியிருந்தாரு. ஆனா பேச்சின் இறுதியில பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்களையும் பதில் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு கல்லூரியில வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சரியா இருக்குமா? அதாவது வந்து ஆளுநர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது, அதை போட்டு பார்த்துட்டு நான் உங்களை பதில் சொல்றேன். சார், தலித் அட்ராசிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி கடந்த ஆட்சியோட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பேசியிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவில் தலித் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து முழுமையாக வந்து நடவடிக்கை எடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கனாலும் அவங்கள வந்து இது ஃப்ரேம் பண்ணிடுறாங்க, இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எது ஒழுங்கா நடக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க. எல்லாரும்னா நீங்க கிராமத்துல இளைஞர்களுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்கலாம். ஆனா கஞ்சா போதைப் பொருள் எங்கிருந்து வருது, அது ரூட் அவுட் பண்றவங்கிற நோக்கம் தமிழக அரசு இல்லை. பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டே, இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா சார்? ஒண்ணு நீங்க வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க. ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க. குறிப்பா 15 நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க. ஒரு கூட்டத்துல நிர்வாகிகள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம பொறுத்துதான் போகணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப மோசமா இல்லாது. கண்ணீர் வடிக்க இல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கா. நம்ம பெரிய வித்தியாசமா இருக்கு. நீ எந்த பத்திரிக்கை? நீங்க புதிய தலைமுறை. ஆனா இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு எல்லாம் சீனியர் அவரு, கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும். அதிமுக கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி கதை நீங்க சொல்றதை வந்து என்னால நம்ப முடியாது. ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் மற்றும் இந்த பாமக அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. காலையில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நெல்லையில வந்து பள்ளி மாணவர்கள் கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது நான் போட்டு விட்டுருக்கேன். நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பள்ளிக்கூடங்கள்ல காவல்துறை, பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்ல பொது இடங்கள்ல எங்கெங்க பிரச்சனை வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.